மத்திய அரசு வந்து மத்திய அரசின் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கான பட்ஜெட்டாக தான் இருக்கும். அதனால வந்து இப்போதைக்கு அவங்களுடைய டார்கெட்டட் ஸ்டேட்ஸ்க்கு தான் வந்து அதிக கொடுத்திருந்தார்கள். இந்த வாட்டி வந்து போன பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட்டில் வந்து தமிழகத்துக்கு வந்து உரிய நிதிகள் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து தமிழக எம்பிகள் எல்லாருமே வச்சிருக்கோம். இப்போ பரிந்துரைகள் எல்லா எம்பிகளும் பரிந்துரை செய்து இருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏற்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதற்கான வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நம்ம எதிர்கட்சின்ற போது வந்து அவங்களுடைய எதிர்ப்பு தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, அந்த எஜுகேஷனல் பாலிசியில கூட பாத்தீங்கன்னா வந்து நமக்கு எதிர்மறையாக தான் அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வந்து மக்களுடைய கோரிக்கை, தமிழகத்தின் கோரிக்கையை வந்து வலியுறுத்தி அது கொடுக்க வேண்டும் என்று கட்டாயமா பண்ண வேண்டும் என்று நம்ம வந்து மத்திய அரசு வலியுறுத்திக்கிட்டே தான் வரும். செயலாட்டம் வந்து ரொம்ப தாமதமாக இருக்கிறது. அதாவது வந்து பணிகள் வந்து ரொம்ப மந்தமாக நடக்கிறது. அதே மாதிரி ஒரு அமைச்சரை பார்த்து அவருக்கு ஒரு அடுத்த ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது மிக மெதுவாக தான் தெரிகிறது. அதே மாதிரி வந்து அதை வேகப்படுத்த அந்த அதிகாரிகளும் சரி, அமைச்சர்கள் அவர்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. மதுரை கோட்டத்தோடு கன்னியாகுமரி இணைக்க வேண்டும் என்று வந்து மக்களுடைய பல நாள் கோரிக்கை இருக்கிறது. இதற்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டது. ஆனால் நிலையான ஒரு முடிவுகள் எதுவும் எடுக்கவில்லை. கண்டிப்பாக அது வரும்போது தெரிவிக்கப்படும். இப்போ சிவில் சர்வீஸ்ல வந்து இப்போ தமிழக மாணவர்களுடைய தேர்ச்சி வந்து கம்மியாக இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் வந்து அது கூடிய விரைவில் சரியாகும் தான் சொல்லி. ஏன்னா வந்து தமிழகத்தில் வந்து நிறைய படித்த மாணவர்கள் இருக்கிறார்கள். இது வந்து பல பெரிய பொறுப்புகளில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். வந்து கண்டிப்பாக வந்து வருங்காலங்களில் வந்து தமிழகம் எப்போது போல் வந்து மீண்டும் நிறைய அதிகாரிகளை உருவாக்க முடியும். கண்டிப்பாக, அதாவது நம்ம நேஷனல் ஹைவே அது வந்து ஒன் டைம் ரெஸ்டோரேஷனுக்காக வந்து கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாயை வந்து கடந்த ஜூன் மாதம் வந்து நம்ம மத்திய அமைச்சரை சந்தித்து அதை வாங்கி கொடுத்தோம். இப்போ அதோட பணிகள் வந்து ஜனவரி மாதம் டெண்டர் விடப்பட்டு இப்போ தொடங்குகிறது. தொடர்ந்தப்பட்டதில் மார்த்தாண்டம் கீழே உள்ள இடத்துல வந்து சரியாக சாலைகள் அமைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கூறியிருக்கிறோம். அது ஒப்பந்ததாரரையும் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் என்று இருக்கிறோம். தரமான சாலைகள் போடுவதற்கும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதை மாற்றுவதற்கான எல்லா நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது இப்போ இடி ரைடுன்றது வந்து இப்போ பிஜேபி அரசை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து அவங்களுடைய பி டீம் மாதிரி தான் செயல்பட்டு வருகிறது. எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, அதாவது யார் அவர்களுக்கு அடிபணிந்து போகாமல் இருக்கிறார்களோ அவர்களை வந்து டார்கெட் செய்து வந்து செய்வதுதான் இப்போ இடியோட வேலையாக இருக்கிறது. பல தலைவர்களாக இருக்கட்டும், பல நிறுவனங்களாக இருக்கட்டும், இது தொடர்ந்து இருக்கிறது. விசாரணை நடக்கட்டும், அதில் வரும் எப்படின்னு பார்த்து நம்ம அதை பற்றி பேசணும். கண்டிப்பா முறைகேடுகளை பத்தி இல்லை. இந்த ரைடுக்கு பின்னணி வந்து அரசியல் மட்டுமே நான் சொல்றேன்.